ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 198. பேராசை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அவற்றை நிறைவேற்ற விரும்பாத இருவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். 1. சொத்து பிரச்சனை. கோபால் மற்றும் மாருதி என்கின்ற சகோதரர்கள் மொகலாய் மாவட்டத்தில் உள்ள நல்துர்கா என்னும் ஊரை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மாற்றான் தாயுடைய மகனுக்கும் இந்த இரு சகோதரர்களுக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்தது. ஒருமுறை அவர்களுக்குள் பிரச்சனை அதிகமாக இருந்தபோது மூன்றாவது மகன் ஸ்ரீ சுவாமிகளிடம் பின்வருமாறு பிரார்த்தனை செய்து கொண்டான். மகராஜ், சொத்தில் பாதிபாகம் எனக்கு கிடைத்தால் அதில் 25% பகுதியை உங்களுக்கு தானமாக நான் அளிக்கிறேன் என்பதே இந்த பிரார்த்தனை. அவனுடைய விருப்பம் போலவே ஸ்ரீ சுவாமியின் அனுகிரகத்தினால் சொத்தின் பாதிபாகம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவனுக்கு பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு விருப்பமில்லை. பலரும் இவ்வாறு நடந்து கொள்வது சரியல்ல என்று அவனுக்கு அறிவுரை வழங்கினர். இருப்பினும் அவன் எவருடைய வார்த்தைகளுக்கும் சிறிதளவு கூட மதிப்பளிக்காமல் கஞ்சத்தனத்துடன் நடந்து கொண்டான். ஒருவரின் கர்ம வினை தீமையாக இருப்பின் அவர்கள் எவருடைய அறிவுரையையும் கேட்கும் நிலையில் இருப்பதில்லை. அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இந்த கஞ்சன் பயத்தின் காரணமாக தன் பணத்தை பூமிக்கு கீழ் புதைத்து வைத்தான். தன் வினை தன்னை சுடும் என்பதற்கேற்ப புதைத்து வைத்த அனைத்தும் கரியாக மாறியது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்ரீ சுவாமிகளிடம் அடைக்கலம் அடைய அக்கல்கோட் வந்தடைந்தான். நடந்தவைகள் அனைத்தையும் விவரித்துவிட்டு தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து வணங்கினான். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சிரித்து கொண்டே, உன் ஆசைப்படி கடவுள் உனக்கு செல்வத்தை அளித்தார். ஆனால் அவரே அவற்றை எடுத்து கொண்டு விட்டார். உனக்கு அளிப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. உன் பிரார்த்தனை எவ்வளியோ அதன் பலன்களும் அவ்வளியே. நீ இப்போது உன் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அவன் மிகுந்த வருத்தத்துடன் கிளம்பினான். 2. ஸ்ரீ மோரேஸ்வர் ஹரிநாகர். பர்கான்பூர் என்கின்ற ஊரை சேர்ந்த ஸ்ரீ மோரேஸ்வர் ஹரிநாகர் இந்தோரை சேர்ந்தவர் ஒருவரிடம் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தன் முதலாளியை ஏமாற்றி செல்வங்களை அபகரித்தார். அதன் காரணமாக பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் தன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் 50 ரூபாய் செலவு செய்து பாதுகைகளுக்கு வெள்ளிக்காப்பு செய்வதாக பிரார்த்தனை செய்து கொண்டார். ஸ்ரீ சுவாமியின் கருணையால் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் விடுபட்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கினார். தன் பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலை உண்டான போது அவருக்கு மனம் மாறியது. பின்னர் அவர் அக்கல்கோட் வந்த அனைவரிடமும், நான் ஸ்ரீ சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டேன், ஆனால் அவர் அதை நிறைவேற்றும்படி கேட்கும் வரை நிறைவேற்றப் போவதில்லை என்று பெருமையுடன் கூறினார். 3 மாதங்களுக்கு பிறகு அவர் ஸ்ரீ சுவாமிக்கு அருகில் அமர்ந்து கொண்டு தன் தொழிலை பற்றி பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமி, கடவுளின் பணத்தை சாப்பிட்டு கொண்டு இது போன்ற கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறாயா? உனக்கு வெட்கமாக இல்லை முட்டாளே என்று கோபத்துடன் வசைபாடினார். இது போன்ற வார்த்தைகளை கேட்பதற்கு இறந்துவிடலாம் என்று மோரேவுக்கு தோன்றியது. அவர் உடனே ஸ்ரீ சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டு தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ சுவாமிகளின் பாதுகைகளை எடுத்துக்கொண்டு பூனேவுக்கு சென்று அவற்றில் வெள்ளிக்காப்பு செய்து ஸ்ரீ சுவாமிகளிடம் சமர்ப்பணம் செய்தார். பின்னர் பிராமணர்களுக்கு போஜனம் அளித்துவிட்டு, மகராஜ், எனக்கு வாரிசு இல்லாமல் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எனக்கு புத்திர பாக்கியம் அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். உடனே ஸ்ரீ சுவாமி அவருக்கு ஒரு தேங்காயை அளித்தார். 1 வருடத்தில் அவருக்கு மகன் பிறந்தான். அவனுக்கு தத்தா என்று பெயரிட்டார். பின்னர் மோரேஸ்வரரும் அவரது மனைவியும் குழந்தையுடன் அக்கல்கோட் வந்து மொட்டையடிக்கும் வைபவத்தை அங்கு கொண்டாடினர். அனைவருக்கும் தாராளமாக தட்சணை அளித்துவிட்டு பிராமண போஜனம் அளித்த பின்னர் தன் சொந்த ஊருக்கு சென்றடைந்தார். தம் பிரார்த்தனைகள் நிறைவேறிய பின், கடவுள் என்ன நம் கண்ணுக்கு புலப்படாதவர் தானே, அவர் நம்மை கடன் கொடுப்பவர் போல் நேரில் வந்தால் கேட்டுவிடப் போகிறார் என்கின்ற மனோபாவம் பலரிடம் இருக்கத்தான் செய்கிறது.
சிலரோ தாங்கள் செய்து கொண்ட பிரார்த்தனைகளையே மறந்து விடுகின்றனர். சிலர் பல வருடங்கள் கழித்து நிறைவேற்றுவார்கள். இவ்வாறெல்லாம் செய்யாமல் பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் போது கடவுள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மேலும் அதீதமான நற்பலன்களை அளிக்க தொடங்குவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.